அனுர அமைச்சர்களுடன் வாதிடுவது முட்டாள்தனமானது. சாணக்கியன் சாடல். அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு வெளியே துப்பாக்கிச் சூடு. டொனால்ட் ட்ரம்ப் மாளிகையில் இல்லை. யாழிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ள 15 வெளிநாட்டவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவும் தயார். சமல் ராஜபக்ச அறிவிப்பு. தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடலாம். நண்பர்களை வரவேற்கின்றேன். மனோ எம்பி. கனடாவின் 24வது பிரதமராக மார்க் கார்னி. கனேமுல சஞ்சீவ கொலைக்கு தலைமை தாங்கியவர் கைது. மியன்மாரில் நிலநடுக்கம். ஆளுந்தரப்பிடம் முக்கிய விடயம் ஒன்றினை பற்றி விசாரணை செய்து தெளிவுபடுத்துமாறு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும், எனினும் பாதுகாப்பு அமைச்சர் பதில் வழங்காது சென்றுவிட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த அரசாங்கத்துக்கு எந்தவொரு தெளிவான வேலைத்திட்டம் இல்லாமல் மக்களுக்கு பொய்களை கூறி வாக்குகளை பெற்று வென்று வந்தார்களாவர். ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் பொய்களை கூறி தமிழ் மக்களை ஏமாற்றியது போன்று இந்த அரசும் அதனை தொடர்கின்றது. அதற்கான காரணம், ஜனாதிபதியாக எவர் வந்தாலும் இலங்கை அரசை பாதுகாப்பதை தங்களுடைய பொறுப்பாக பார்க்கின்றார்கள். சில விடயங்களுக்காக பகிரங்க விவாதம் போவதாக இருந்தால் விவாதிக்கக்கூடிய தகுதி உடையவர்களுடன் தான் நாங்கள் விவாதிக்க முடியும். அவ்வாறு இல்லாதவர்களுடன் விவாதத்துக்கு செல்வது என்பது பொருத்தம் இல்லாத விடயம் என்றார். அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு வெளியே நேற்று இடம்பெற்ற ஆயுத மோதலில் ஒருவர் துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு உள்ளானதாக அமெரிக்க ரகசிய சேவை தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து வாஷிங்டனுக்கு பயணிக்கக்கூடிய தற்கொலை நபர் பற்றிய உள்ளூர் போலீசாரிடமிருந்து முன்னதாக ஒரு தகவல் கிடைத்திருந்தது. அதன்படி அதிகாரிகள் ஒருவரை அணுகிய போது அவர் அதிகாரிகள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார். இதனையடுத்து அதிகாரிகள் அவர் மீது தாக்குதல்களை நடத்தினர். இதன்போது காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த நேரத்தில் வெள்ளை மாளிகையில் இருக்கவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு விதிமுறைகளை மீறி சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்கு வருகை தந்துள்ள 15 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். குறித்த ஆணிபெரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தால் இலவசமாக வழங்கப்பட்ட சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் எனவும், யாழில் மத பிரசார பணியிலும் தளபாடங்களில் சிற்ப வேலைப்பாடு செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் இருவர் யாழ்ப்பாண பிரதேசத்தில் 5 மற்றும் 7ஆம் திகதிகளில் நோய் குணமாகும் மத சேவையை நடத்த தயாராகி வந்த நிலையில் இதற்கு எதிராக இந்த தேசியவாத அமைப்புகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்திருந்தன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 2 மதகுருமார்களையும் நேற்று முன்தினம் அதிகாலை இந்தியாவின் சென்னைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் யாழ்ப்பாண பகுதியில் உள்ள ஒரு தளபாடங்கள் செய்யும் இடத்தில் சிற்ப வேலை செய்து கொண்டிருந்த மேலும் 8 இந்திய பிரஜைகளும் உணவகங்களில் பணிபுரிந்த 5 இந்திய பிரஜைகளும் நேற்று கைது செய்யப்பட்டு பலாலி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் விரும்பும் பட்சத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிட தானும் தயாராக இருப்பதாக முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான கலந்துரையாடல் ஒன்று தங்காலையில் மகிந்த ராஜபக்சவின் ஹால்டன் இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார். இங்குள்ளவர்களும் பொதுமக்களும் விரும்பினால் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் போட்டியிட தயாராக இருக்கின்றேன். எல்லா அரசியல் கட்சிகளும் ஏறுமுகம் போன்றே இறங்குமுகமும் உண்டு. கடந்த காலத்தில் எங்களது பொதுஜன பெரமுன கட்சி இறங்குமுகத்தை சந்தித்தமை உண்மையானதே. அதிலிருந்து மீண்டு வருவோம் என்றும் சமல் ராஜபக்ச தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி நண்பர்கள் கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் எமக்கு எந்த பிரச்சினையும் ஏற்படப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் பேச்சுக்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கொழும்பில் தமிழரசு கட்சி போட்டியிட்டால் உங்களுடைய கட்சியின் வாக்கு வங்கியில் தாக்கத்தை செலுத்துமா என கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியை கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் எமக்கு எந்த பிரச்சினையும் இல்லை. இலங்கையின் கட்சிகள் என்ற வகையில் எங்கு வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம், போட்டியிடாமல் தவிர்த்துக் கொள்ளலாம். அந்த வகையில் தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடுவது அவர்களின் ஜனநாயக உரிமை. அவர்கள் எங்களுடைய நண்பர்கள். அவர்களை நான் வரவேற்கின்றேன் என தெரிவித்துள்ளார். கனடாவின் 24வது பிரதமராகவும் லிபரல் கட்சியின் புதிய தலைவராகவும் மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதன் காரணமாக கனடாவின் புதிய பிரதமர் இன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.
கனடாவுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போர் அறிவித்துள்ள இந்த நேரத்தில் அதை சமாளிக்கும் வகையில் மார்க் கார்னி செயல்படுவார் என்று பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்த நிலையில் குறித்த தெரிவு இடம்பெற்றுள்ளது. 59 வயதாகும் மார்க் கார்னி கனடாவின் வடமேற்கு பகுதியில் பிறந்து ஆல்பர்டாவின் எட்மண்டனில் வளர்ந்தவர். கனடா மத்திய வங்கியின் ஆளுநராக பணியாற்றிய இவர் கடந்த சில மாதங்களாக ட்ரூடோவின் சிறப்பு பொருளாதார ஆலோசகராக பணியாற்றி வருகின்றார். ட்ரூடோவும் கார்னியை தனது அணியில் சேர்க்க நீண்ட காலமாக முயற்சித்து வந்ததாக கூறியிருந்தார். மறுபுறம் ட்ரூடோவின் ஆட்சியை மார்க் கார்னி கடுமையாக விமர்சித்து வந்தவர். பிரதமரும் அவரது அமைச்சர்களும் பொருளாதார பிரச்சினைகளிலிருந்து தங்கள் கவனத்தை அடிக்கடி திசை திருப்பி விடுகின்றனர் என்று வெளிப்படையாகவே கார்னி கூறியிருந்தார். கேகல் பத்தர, பத்மி மற்றும் கமாண்டோ சாலிந்தா ஆகியோரின் நெருங்கிய உறவினரான யோகான் அனுஷ்க ஜெயசிங்க என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனேமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தலைமை தாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபரான யோகான் அனுஷ்க காணப்படுகின்றார். ராணுவ கமாண்டோ படையிலிருந்து தலைமறைவான யோகான் கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த 5ஆம் திகதி கட்டுநாயக்கா பகுதியில் நடத்திய சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவரது பிடியாணி மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பன்னல அபலடகம பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியொன்றை கண்டுபிடித்துள்ளனர். இது தவிர ஒரு வெடிமருந்து பை மற்றும் 6 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்பிரிவு பிரிவினர் மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியான்மர் நாட்டில் இன்று மதியம் 1:25 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது டிக்டர் அளவுகோலில் 4.3 ஆக பதிவாகியிருந்தது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 125 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 25.03 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் 95.28 பாகை கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை.